நம்ம பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு வள்ளிநாயகம் அவர்கள். சார் வணக்கம். விவிபேட் ஒப்புகை சீட்டுகளை சரிபார்க்க கோரிய வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. 100% சரிபார்க்க வேண்டும் என்கிற கோரிக்கை உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதை எதிர்பார்த்ததா சார்? என்ன காரணம்னா சார், நம்ம நாட்டுல சந்தேகம் அப்படின்னு வந்ததுன்னா ஒரு பாட்டே உண்டு, தன்னைத்தானே நம்பாத சந்தேகம் ஒண்ணு. அது மாதிரி இஃப் யூ பிகின் டு கொஸ்டின் எவ்ரிதிங் நடக்கக்கூடிய காரியமா சார்? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் நாட் பாசிபிள். செகண்ட்லி 97,000 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அல்லது அவ்வளவு பேருக்கும் ஒவ்வொன்றும் செக் பண்ணது இம்பாசிபிள் சார். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அந்த முறைகளை அடிப்படையிலே இருந்த முதல்ல தனித்தனியா போட்டி வச்சுட்டு போட்டாங்க. அப்புறம் அங்க ஒரு தனித்தனியா பிரிச்சு எண்ணினாங்க. அதெல்லாம் மாறி 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 முன்னேற்றத்துல இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியில பண்ணணும் கொண்டு வராங்க. நீங்க அதை போய் செக் பண்ண என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த மிஷின் தப்பா ரெக்கார்ட் ஆகுன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டு ஒரு 10 வருஷம் முதல்ல எல்லா கட்சிக்காரும் ஆரம்பிச்சாங்க. அதுல கிருஷ்ணமூர்த்தி அண்ட் கோபால் சேவாயக்கார் 2 பேருமே பழைய கமிஷனர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி இது சான்ஸே இல்லை, இந்த சிப்ஸ் எல்லாம் ஃபாரின்ல பண்றாங்க, அதுதான் அது இன்டர்வியூ பண்ண முடியாது கிளியாரிட்டி கொடுத்தாங்க. கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி ஹைதராபாத்ல ஒரு இன்ஜினியர் நான் பண்ணி காமிக்கிறேன் ட்ரை பண்ணாரு, சரி எல்லாம் தப்பா போச்சு. அதனால இது நியாயமா சேஃப் கார்டு கொடுத்தாச்சு. நீங்க ஓட்டு போடும்போது உங்க பேர் யாருக்கு சப்போஸ் நீங்க புதிய தலைமுறைக்கு ஐ மீன் நியூஸ் 18 ஓட்டு போட்டா அந்த கிளாஸ் கூட நியூஸ் 18 வருது. அப்படி வரலைன்னு சொன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவன் கன்சர்ன் ஓட்டர். அதெல்லாம் விட்டுட்டு மொத்தமா அதாவது பிஏஎல் கொண்டு போய் போடுறது என்ன பொறுத்த மட்டும் கோர்ட் டயத்தை வேஸ்ட் பண்ணதுக்காகவும் சும்மா பப்ளிசிட்டிக்காக போடுறாங்க. தொழில்நுட்ப ரீதியாக சில சந்தேகங்கள் எழுகிற போது அதை நீதிமன்றமும் கூட தொழில்நுட்ப தேர்தல் ஆணையத்தினுடைய தொழில்நுட்ப பொறியாளர்கள் குழு அதை நிவர்த்தி செய்திருக்கிறாங்க. அப்படி ஒரு சந்தேகம் எழுகிற போது என்ன பதிவேற்றம் செய்வது தனியார் நிறுவனம், அதை அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை தானே? நான் சொல்லட்டுமா, தொழில்நுட்பத்துல சந்தேகம் வராம எப்போதும் இருக்க முடியுமா சார்? கேன் பி பெர்ஃபெக்ஷன் எவ்ரிதிங். Be reasonable, apply ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சென்ஸ் சார். இப்போ இன்னைக்கு ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்குது. திரு வள்ளிநாயகம், நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் முன்னாள் தேர்தல் ஆணையர் திரு